ஹாய் ரைடர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஃப்ரண்ட் ஃபோக் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது இப்போ ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது ஏன் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனில் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக லோட் ஆகிற மாதிரி இருந்தது. அதாவது இந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது கூட ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே, ஃப்ரண்ட்டு ஃபோக் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட்டோட டைமிங் செக் பண்ணலாம். அதை எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஃபோக் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட்டு ஓஇஎம்மில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் ஓஇஎம் மேனுவல் எடுத்து செக் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபோக் ஆயில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் அந்த சார்ட்டில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 30,000 கிட்ட ரைட் பண்ணிட்டோம், வண்டியை ஓட்டிட்டோம். ஸோ இது மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம், அப்படின்றதுக்காக மாற்றலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதில் ஃப்ரண்ட்டு ஃபோக்கில் ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் நம்மளால் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் என்ன பிரச்சனைனா, சின்ன சின்ன பம்ப்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் பெரிய பம்ப்ஸ் வரும்போது டம்முன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சஸ்பென்ஷன் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த ஸ்ப்ரிங்கோட அளவு வரைக்கும் போயிட்டு இடிக்கிற மாதிரி வரும். ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த சவுண்டு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கும் அது பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தாலுமே சின்ன சின்ன பம்ப்ஸுக்கெலாம் ரொம்ப அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது பெரிய பம்ப்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம லோடு இப்போ 2 பேர் போகிறோம், வித்து லக்கேஜோடு போகிறோன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மூத் ரைடு தெரியும். பட் இதுவே சிங்கிளாக ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் பெயின் வரும். ஸோ அதனால தான் இப்போது மேக்ஸிமம் ஒரு 20க்கு மேலே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது, 25க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ மட்டும் நீங்கள் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம ரைடிங் கம்ஃபர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வண்டி ஓட்டும்போது அந்த ஃபீல் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒன்லி ஃபோக் ஆயில் மட்டும்தான் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆயில் சீல் மாற்ற போகிறதில்ல. ஏன்னா நமக்கு லீக்கேஜ் எதுவும் இல்லை. சப்போஸ் லீக் ஆகுது அப்படின்னா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி லீக் ஆகலைன்னா ஃபோக் ஆயில் சீலை ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்லி ஆயில் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், ஆயிலோட கண்டிஷனை பாருங்கள். ஸோ இதை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஆயில் வந்து பிளாக் ஆகிருக்கு, கார்பனைஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சஸ்பென்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதே கண்டிஷனில் நம்ம கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே இருந்தோம்னா ஆயில் சீல் டேமேஜ் ஆகிட்டு ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்படி என்ஜின் ஆயிலை வந்து 5000 ஆர் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறோமோ, ஸோ ஃபோக் ஆயிலும் அதே மாதிரி வந்து 20,000-25,000 வந்து மாற்றிடுறது ரொம்ப நல்லது. ஆயில் சீலும் சேர்ந்து போயிருந்ததுன்னா மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் சீலும் சேர்த்து மாற்றும் போது நமக்கு வந்து செலவு அதிகமாக தான் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பீரியாடிக்கலாக ஒரு 20 ஆர் 25,000 மாற்றுறது நல்லது. ஸோ நம்ம வந்து ஓஎம் ஆயில் போல் இந்த வாட்டி என்டியூரன்ஸ் அப்படின்ற பிராண்டு, அது வந்து நல்ல ட்ரஸ்டட் பிராண்டு தான். ஸோ அந்த ஆயில் தான் நம்ம மாற்றுறோம். ஸோ ஆயிலோட குவாலிட்டி அண்ட் கலர் எப்படி இருக்குது அப்படின்றது நான் காமிக்கிறேன் இப்போது. என்டியூரன்ஸும் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், ஆக்சுவலாக நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நிறைய சஸ்பென்ஷன் கூட அவங்க தான் பண்ணுறாங்க. ஓஎம்மில் வர சஸ்பென்ஷனுமே என்டியூரன்ஸ் பிராண்டோட தான். பாருங்கள் ஆயிலோட கலர் அண்ட் குவாலிட்டி.
புரியுதா? ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 4 காயில் ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து ரீஃபெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடிய போகுது. ஸோ நம்ம போடுற வீடியோலாம் பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை மாடிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராவலாக இருக்கட்டும், இது ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.